டென்டூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஒரு மாற்றத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டு வந்த விஜய் அவர்கள் கட்சியில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கிறார். என்னன்னா, அதிமுகவில இருந்து பலரும் என்ன பண்றாங்க, பிரிஞ்சு தாவேக்காவில இணையறாங்க. இதுதான் தாவேக்கா கொடுக்குற ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னு அர்த்தம். அந்த வகையில புரட்சி அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சவர் பெங்களூர் புகழேந்தி. இவரு கட்சி ஆரம்பிச்ச கையோட திமுகவுக்கு ஆதரவை கொடுத்தாரு இந்த தேர்தலில். அதுக்கப்புறம் திமுக தோல்வியுற்ற உடனே இப்ப இவர் ஸ்ட்ரெயிட்டா எங்க போறாருன்னா தாவேக்கா அலுவலகத்துக்கு போயிட்டு தாவேக்காவில இணைய போறாரு. அதிகாரப்பூர்வமா அவரே சொன்ன தகவல். அவ்வளவுதான். பெங்களூர் புகழேந்தி அப்படின்றவரு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சொத்து குவிப்பு ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு செல்லும் பொழுது இவர் தான் ரொம்ப உறுதுணையா இருந்தாரு. இவர் தான் பெங்களூர்ல எல்லாத்தையும் அந்த அம்மாவுக்கு பார்த்துக்கிட்டாரு, பல விஷயங்கள்லாம் செய்தாரு அப்படின்லாம் சொல்லப்படுது. கர்நாடகாவில் அதிமுகவில் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தலைவரா இருந்தவர் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்துல. ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் பெங்களூரு புகழேந்தியுடைய கை கர்நாடகாவில் எந்த அளவுக்கு ஓங்கியது, இங்க தலைமை கழகத்திலும் எந்த அளவுக்கு ஓங்கியது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துல. ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு இங்க பல விஷயங்கள் அதிரடியா திருப்பங்கள் நடந்ததுனால பெங்களூரு புகழேந்தி கொஞ்சம் கொஞ்சமா கட்சி தலைமையிலிருந்து விலக்க வைக்கப்பட்டார். ஓபிஎஸ் ஆதரவாளரா இருந்த பெங்களூரு புகழேந்தி அதுக்கப்புறம் அங்கிருந்து விலைக்கு என்ன பண்ணாரு, தனியா இருந்தாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணாரு, தனியாவே செயல்பட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பெங்களூர் புகழேந்தி அதிமுக ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாரு. இப்போ சபாநாயகரா இருக்கிறார்ல தாவேக்காவில ஜேசிடி பிரபாகர், அவரு பெங்களூர் புகழேந்தி கேசி பழனிசாமி போன்றவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அதிமுக ஒன்றிணைக்கலாம், அதுக்காக நம்ம ஒரு குழு ஆரம்பிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாளடைவில் அந்த குழுவை கலைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சிருந்தாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப முட்டுக்கட்டையா இருந்தாரு. இந்த இரட்டை இலை சின்ன வழக்கெல்லாம் இருக்குல்ல, சூரியமூர்த்தி அவர்லாம் இருக்கிறாங்களா, அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பின்னாடி இருந்த ஒரு இயக்குனர் தான் அப்படின்லாம் பேசப்படுது, அரசல் பரசலா பேசப்படுது. ஸோ அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமியை ஒழித்து கட்டணும் அப்படின்ற ஃபுல் ஃபிளெக்ஸோட என்ன பண்ணாரு பெங்களூர் புகழேந்தி செயல்பட்டார் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதன் அடிப்படையில தான் புரட்சி அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அந்த கட்சி இந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டாங்க. தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டையும் ஓப்பனா தெரிவிச்சார். எல்லாரும் போயிட்டு திமுகல போய் இணைய போறாங்க அப்படின்ற பேச்செல்லாம் அந்த டைம்ல அடிபட்டது. அப்பவே விஜய்க்கு கொஞ்சம் ஆதரவான நிலைமையில இவர் பேசினார். அதிமுக தாவேக்கா அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல வரும்போது தாவேக்காவுக்கு தான் அவர் ஃபுல் சப்போர்ட் பண்ணாரு கண்டி எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட் பண்ணவே கிடையாது. அதுக்கப்புறம் இவர் தாவேக்காவில போய் இணைய போறாரா அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. ஏன்னா செங்கோட்டையன் அந்த டைம்ல போய் சேர்ந்தார். ஏன்னா எல்லாமே எதிர்பார்த்தாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. செங்கோட்டையன் போயிட்டு தாவேக்கால போய் சேர்றாரு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி போய் சேரும் போது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்கன்னா அதிமுகல இருந்து விலகி செங்கோட்டையன் பாணியிலேயே பின்னாடி போயிட்டு ஜேசிடி பிரபாகரன், விஎஸ் பாபு போன்றவர்கள் என்ன பண்ணாங்கன்னா குப்பா கிருஷ்ணன் இவங்களாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா செங்கோட்டையன் மூலியமா தாவேக்கால போய் இணைஞ்சாங்க. ஸோ அந்த வகையில இவர் சப்போர்ட் பண்ணி பேசும் போது பெங்களூர் புகழேந்தியும் போயிட்டு தாவேக்கால இணைய போறாரா அப்படின்னு எல்லாம் பேசப்பட்டது. ஆனா அதுக்கெல்லாம் என்ன பண்ணாரு, முடக்கப்பட்டார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய விஷயம் என்ன நடந்தது, என்னன்னா ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியவர்கள் என்ன பண்ணாங்கன்னா திமுகவில் போய் இணைஞ்சாங்க. அப்படி போய் சேரும் பொழுது ஒருவேளை இவரு திமுகவில் போய் சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேசப்பட்டாங்கன்னா, ஏன்னா ஓபிஎஸ் குழுல தான் இவர் இருந்தார். ஓபிஎஸ்ஸே அங்க போயிடும்போது தன்னுடைய குழுவை கழிச்சிட்டு ஓபிஎஸ்ஸே ஃபுல்லா அங்க போயிடும்போது இவரும் என்ன பண்ணுவாரு, போயிருவாரு அப்படின்னு தான் நம்பியிருந்தாங்க. ஆனா அங்கேயும் போகாம வெயிட் பண்ணினே இருந்தாரு. ஒரு கட்சி ஆரம்பிச்சு திமுகவுக்கு தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை கொடுத்தாரு. ஆனா இப்போ தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். அவரு தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டு புசியானந்த சந்திச்சிருக்கிறாரு. அதே போல ஜேசிடி பிரபாகரனை சந்திச்சாரு. கேட்டா என் நண்பர் ஜேசிடி பிரபாகரன் நண்பர், ஆனா போய் மரியாதை நிமித்தமா சந்திச்சேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு கேள்விகள் கேட்கப்பட்டது பாருங்க, அங்கதாங்க அசர்ற மாதிரி மனுஷன் ஒரு பதில் சொன்னாரு. என்னன்னா தாவேக்காவில இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் அப்படின்னு சொன்னவரு, இல்ல அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன், நடக்கலாம், இல்லைன்னு சொல்லிட்டு நான் உங்களை ஏமாத்தலாம் மாட்டேன் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா சொல்லி இருக்கிறாரு. சோ கூடிய விரைவில் தாவேக்காவில போய் இணைய போறாரு. குறிப்பா அதிமுகவில இருந்து பல பேர் பிரிஞ்சு என்ன பண்றாங்கன்னா தாவேக்காவில போய் இணையறாங்க. கேட்டா அவங்களா வந்து இணையறாங்க, நாங்க சேர்த்துக்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இவங்களை கேட்டா இதுதாங்க அண்ணாவை உயர்த்தி பிடிக்கிற இடம், கலைஞரை உயர்த்தி பிடிக்கிற இடம், திராவிடத்தை உயர்த்தி பிடிக்கிற இடம், சமூக நீதியை உயர்த்தி பிடிக்கிற இடம், தமிழ் தேசியத்தை உயர்த்தி பிடிக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. ஏன் விசிகா இல்லையா, பாமக இல்லையா, நாம் தமிழர் கட்சி இல்லையா, மற்ற எந்த கட்சியும் இல்லையா, தாவேக்கா மட்டும்தான் இருக்குதா அப்படின்னா அங்கதாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு. இந்த அதிமுகவிலிருந்து தாவேக்காவில இருந்து இணையறாங்களே, இதுக்கு பின்னாடி
பல இன்டர்னல் பாலிடிக்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பணம் கையாடல் நிறைய நடக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் அரசியல் வட்டாரத்தில் முன்வைக்கிறாங்க. இதை வச்சுதான் அதிமுக எம்பி தனபால் அவர்கள் சிபிஐ விசாரணை வேண்டும், இடி விசாரணை வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறார். சோ அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ கொத்தையா என்ன பண்றாங்க, அதிமுகவில இருந்து விலகி அப்படியே தாவேக்கால போய் இணைறாங்க. அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி இருக்குமா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. சோ அதன் வழியில வந்த பெங்களூர் புகழேந்தியும் இப்போ தாவேக்காவில இணைய போறேன் அப்படின்ற ஒரு பிள்ளையார் சுழி போட்டிருக்கிறார். இது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை பிற்காலத்துல வரும் காலத்துல அவர் வெளியிடுவார் அப்படின்னு. ஏன்னா அவரு இல்ல அப்படின்றத அவர் என்ன பண்றாரு சொல்றாரு. நான் ஏமாத்த மாட்டேங்க, நீங்க நான் போய் தாவேக்கால இணைய போறதா தவறான செய்தி, இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்லாம் சொல்லி ஏமாத்துறதுக்கு நான் தயாரா இல்லை. நடக்கும், நடக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது இது கூடிய விரைவில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படும். ஏன்னா பெங்களூரு புகழேந்தி எடுத்த வரைக்கும் அதிமுகவை கர்நாடகாவில் கட்டமைச்சதுல பெரும் பங்கு அவருக்கு உண்டு. ஸோ தமிழக வெற்றி கழகத்தையும் கர்நாடகாவில் அவர் என்ன பண்ணலாம், கொஞ்சம் அவர் அங்க மையமா வச்சு கொஞ்சம் காய்களை நகர்த்துறதுக்கு விஜய் அவர்கள் செம்மையா செயல்படுவார், இதுக்கு பின்னாடி செங்கோட்டையன் அவர்களும் உறுதுணையா இருப்பார் அப்படின்ற கருதுறதுனால இவர் தாவேக்காவில் போய் இணையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இப்பவே ஏக பேர் என்ன பண்றாங்க, அதிமுகவில் இருந்து நாளுக்கு நாள் என்ன பண்றாங்கன்னா இந்த பக்கம் போய் சேர்ந்து இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு வேட்டு வைக்கணும், எடப்பாடி பழனிசாமிய அரசியல்ல அவர் என்ன மாதிரி ஒரு துரோகத்தை செஞ்சார் அப்படின்ற அவருக்கு உணர்த்தணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே கங்கணம் கட்டி அலைஞ்சவர் தான் பெங்களூர் புகழேந்தி. சோ இவரும் அந்த வரிசையில தாவேக்கால போய் இணைய போறாரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அப்ப புரட்சி அதிமுக என்னங்க ஆச்சு அப்படின்னா அதை கலைச்சிடலாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க, இதுல போய் சேர்ந்துடலாங்க அப்படின்ற ஒரு முடிவிலும் அவர் இருக்கிறதாகவும் தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஸோ கூடிய விரைவில் அதிகாரப்பூர்வமா பெங்களூர் புகழேந்தி தன்னுடைய ஆதரவாளர்களுடன் சேர்ந்து தாவேக்காவில் இணைய போறார் அப்படின்ற ஒரு செய்தி தான் இருக்குது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.